மருமகள்ல நம்ம ஐஸ்வர்யாவோட ஃபேமிலிக்கும் தகவல் சொல்லிட்டதுனால ஐஸ்வர்யாவோட குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் வந்து உங்களை நம்பித்தானே இப்படி என் பொண்ணை கட்டி கொடுத்தோம், இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சேதுகிட்ட கையை பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. சேது என்னை மன்னிச்சிருங்க, இப்படி ஆகுங்கிறது எனக்கே தெரியல, நான் தான் இதுக்கு பொறுப்பு, ஐயோ நான் இப்போ என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இங்கே மலர் மூலமாக விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட தமிழ் வந்து, அக்கா என்ன சொல்கிறீங்க, என் பொண்ணை காப்பாற்றினவளா ஐஸ்வர்யா? அக்கா இப்போ உடனே ஐஸ்வர்யாவை காப்பாற்றி ஆகணும், இந்தா நான் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றேங்க்கா, நீங்கள் என் குழந்தைய நல்லா பார்த்துக்குங்கக்கா, பத்திரமா பார்த்துக்குங்கக்கா, எங்கள் வெளியில் எங்கேயும் படுக்க வச்சிடாதீங்க, நல்லா கூடவே இருந்து பார்த்துக்கோங்கக்கா அப்படிங்கிறாங்க. என்ன தமிழ், இப்படி ஒரு பரபரப்பான நேரத்தில் கூட நான் குழந்தைய பார்க்காம விடுவேனா தமிழ்? நான் நல்லா பார்த்துக்கிறேன் தமிழ், அங்கே ஐஸ்வர்யாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல தமிழ், ஆனால் நம்ம மீனாட்சியை காப்பாற்ற போய் தான் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமைங்கிறத என்னால் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கவும் முடியல தமிழ், அதனால தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அக்கா சரிங்கக்கா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ போய் பார்த்துக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் தமிழ் நானும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்குறேன் ஐஸ்வர்யாவங்க. அக்கா சரிங்கக்கா நீங்கள் பாருங்கள், நான் கிளம்பி சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் இருந்த அப்பத்தாக்கிட்டேயும் அவங்க அம்மாக்கிட்டேயும் அழகரை கொடுத்துட்டு, அம்மா எப்படியாவது பார்த்துக்கோமா அழகரை அழுகாமல், ஐஸ்வர்யா வந்து மீனாட்சியை காப்பாற்ற போய் இப்போ அவளோட உயிரே ஊசலாடிக்கிட்டு இருக்குதுமா, நான் போய் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறாங்க. அப்போது பாட்டிமா இருந்துக்கிட்டு, இங்கே பாரு தமிழ் நானும் கூட வர்றேன், அவளுக்கு என்னாச்சு, உயிருக்கு போராடுற அளவுக்கு என்ன பிரச்சனை, நானும் கூட வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் தமிழ் கூட ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா தமிழ் செல்வி கிட்ட யாருமே உண்மையாக சொல்லலை, அங்கே இருக்கிற கருப்பு தான் இப்படி நடந்தது என்ன எதுன்னு டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. அப்போ ஈஸ்வர் இருந்துட்டு, நீ எதுக்கிட்டு இப்போ இங்கே வந்து நீ ஐஸ்வர்யாவை காப்பாற்ற போறியா இல்லை அவளை கொல்றதுக்காக வந்தியா, உன்னோட நடிப்பெல்லாம் இங்கே ஆகாது, இப்போ எதுக்கு இங்கே வந்த, நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தமிழ்ச்செல்வி வந்துட்டு, ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கீங்களா, நானும் டாக்டருக்கு தான் படிச்சிட்ருக்கேன், நான் ஒன்றும் கூமட்டே இல்லை சரியா அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க நான் போய் டாக்டரை பார்த்துட்டு பேசிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போய் டாக்டரை பார்த்து பேசுகிறாங்க. அப்போது டாக்டர்லாம் அங்கே நடந்த நிலவரத்தை சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் தமிழ்ச்செல்வி, நீங்களும் ஒரு டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரோட வேர்ட்ஸில் என்னென்னமோ அதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறாங்க. தமிழ் சரிங்க டாக்டர், நான் இதுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்த்துட்டு தமிழ், ஆனால் உடம்பு வந்து எந்த ரியாக்ஷனும் குட் ரியாக்ஷனே தர மாட்டேங்குது, இதுக்கு மேலே என்னென்னு தெரியல தமிழ், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணுங்கிறது இல்லை, அவங்க குடும்பத்தாளுங்கிட்ட நீங்கள் சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க அப்படின்னு சொல்லி தமிழ் அனுப்பிச்சி வச்சுறாங்க. வேகமாக வெளியே வந்த தமிழ் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள் நான் சொல்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க, ஐஸ்வர்யாவோட உயிர் இங்கே இருக்க வரைக்கும் ஆபத்தாக தான் இருக்குது, ஏன் உண்மையே சொல்லணுன்னா காப்பாற்ற முடியுமாங்கிறதே சந்தேகமாக கூட இருக்குது. ஐஸ்வர்யாவை நான் ட்ரைனிங்க்கு போயிட்டுருக்கேன் இல்லையா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அங்கே வந்து ஐஸ்வர்யாவை ஷிஃப்ட் பண்ணணும், அங்கே சித்தாவோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டுருக்குது, அதனால் இங்கே அலோபதி டாக்டரும் சித்தா டாக்டரும் எல்லாருமே சேர்ந்து பார்க்கும்போது தான் இந்த தேல்கடியோட விஷத்தை முழிக்க முடியும். ஏன் அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை, பாட்டி வைத்தியத்தில் சரியாக நோயே இருந்ததா இல்லை, அந்த காலத்தில் ஏதோ அலோபதி ஹாஸ்பிட்டல் எல்லாமே, இப்போது அவசரத்துக்கு எல்லாத்துக்குமே அலோபதி ஹாஸ்பிட்டல் தேவை தான், ஆனால் சிலதுக்கு சித்தாவையும் நம்ம நாடித்தான் ஆகணும், அதை அவாய்ட் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து ஐஸ்வர்யாவை என்னோடய ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணி அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் அலோபதி சித்தாஸ் ஆயுர்வேதா எல்லாத்தையுமே நான் அலர்ட் பண்ணிடுறேன். அவங்க மெயின் டாக்டர்ஸ் எல்லாமே இந்த டைம் டியூட்டியில் தான் இருக்காங்க அவங்க வர்றதுக்கும் பிரச்சனை எதுவுமே இல்லை. ஐஸ்வர்யாவை சீக்கிரமாக அங்கே ஷிஃப்ட் பண்ணுவோம், ஐஸ்வர்யாவை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அங்கே ஷிஃப்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஐஸ்வர்யாவோட உயிருக்கு ரொம்ப நல்லது, அதனால் சீக்கிரமாக ஷிஃப்ட் பண்ணி ஐஸ்வர்யாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா கண்டிப்பாக ஐஸ்வர்யா பொழைச்சிருவா அப்படிங்கிறாங்க. அப்போ ஈஸ்வர் இருந்துட்டு, ஏய் தமிழ்ச்செல்வி, நீ என் பொண்ணை கொல்ல பார்க்குற, நீ எங்கள் ஐஸ்வர்யாவை உனக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவள நிஜமாக நீ காப்பாற்ற பார்க்குறியா, என்ன தமிழ்ச்செல்வி நடிக்கிறியா, இங்கே வந்து பயங்கரமாக உன்னோட நடிப்பெல்லாம் இங்கே செல்லுபடியாகாது, ஏண்டி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காத வசதியாக உனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே டாக்டரே இருக்க மாட்டாங்க, அப்படி இருந்தாலும் அங்கே இருக்கிற நர்ஸு வேலைக்கே வரமாட்டாங்க, வந்தாலும் டாக்டர் கொடுக்குற ஊசியும் கூட போட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. தமிழ்ச்செல்விக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பற்றி என்ன தெரியும், நீங்கள் அங்கே ஒரு நாளாவது ட்ரீட்மெண்ட் போயிருக்கீங்களா, இப்போல்லாம் எவ்வளோ வசதி எவ்வளோ நவீனத்தரமாக கொண்டுட்டு வந்துட்டாங்கங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும், வந்து பாருங்கள் அப்போ தான் தெரியும். இல்லை போகாமையே இருந்துக்கிட்டு எந்த அனுபவம் இல்லாமல் இருந்துக்கிட்டு வீணா ஒரு ஹாஸ்பிட்டலை பற்றி தப்பாக பேசாதீங்க.
சீக்கிரமாக எங்கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் ஐஸ்வர்யாவின் நேரம் ஷிஃப்ட் பண்ணுனா அவளை மாத்திர ஒவ்வொரு நொடியும் அவளோட உயிருக்கு பாதுகாப்பாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. அப்போது சேதுவும் அவங்க அப்பா வந்துட்டு, அப்பா என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சேது வந்து தன்னோட அப்பாட்ட கேட்குறாங்க. அதுக்கு ராஜாங்க இருந்துக்கிட்டு, சரிப்பா தமிழ்ச்செல்வியும் டாக்டருக்கு படித்தவதான், அவள் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும்ப்பா, நம்ம ஐஸ்வர்யாவை சீக்கிரமாக மாற்றிடலாம், அப்போ தான் ஐஸ்வர்யாவோட உயிருக்கும் நல்லதுங்கும் போது நம்ம மாற்றி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் ஈஸ்வரி திருப்பி சொல்கிறாங்க, வேண்டாங்க மாமா, இவ சொல்கிறது பொய்யா கூட இருக்கும், இவ ஐஸ்வர்யாவை காப்பாற்ற சொல்கிறாளான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் ஐஸ்வர்யா வீட்டாளுங்கள்லாம், எனக்கு என்னமோ இந்த பொண்ணு சொல்கிறத பார்த்தா உண்மையாக தான் இருக்குன்னு தோணுது, அதனால் எங்களோட ரிஸ்க்லேயே நாங்கள் ஐஸ்வர்யாவை மாற்றிக்கிறோம், நீங்கள் தள்ளி போங்க, உங்களால தான் என் பொண்ணுக்கு இவ்வளோ இடைஞ்சல் உங்கள் வீட்டில் இருந்து தான், நான் சீக்கிரமாக ஐஸ்வர்யாவை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை ஷிஃப்ட் பண்ணனுக்கு நீங்கள் என்னென்ன டாக்டர்ஸ்கிட்ட பேசணுமோ பேசிட்டு வாங்க தமிழ்ச்செல்வி, நாங்கள் சம்மதம் தெரிவிக்கிறோம், நாங்கள் தானே அவங்க வீட்டு ஆளுங்க, நாங்கள் சம்மதம் தெரிவிக்கிறோம் தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நான் போய் டாக்டர்கிட்ட ப்ரொசீஜர்லாம் பண்ணிட்டு வரேன், சீக்கிரமாக ஷிஃப்ட் பண்ணுங்க நர்ஸ், நானும் ஒரு டாக்டர் தான் அப்படின்னு சொல்லி நர்ஸுக்கு எல்லா வேலையும் கொடுத்துட்டு தமிழ்ச்செல்வி அங்கே டாக்டரை பார்க்க போயிடுறாங்க. போயிட்டு டாக்டர்கிட்ட எல்லா லெட்டர்ஸும் எல்லாமே வாங்கிட்டு ஆம்புலன்ஸை டக்குன்னு ரெடி பண்ணிவிட்டு சீக்கிரமாக ஆம்புலன்ஸில் கிளம்பிடுறாங்க. கிளம்பி போனால் அங்கே டாக்டரு எல்லாமே தமிழ்ச்செல்வி அரேஞ்ச் பண்ணினதுனால அங்கே எல்லாருமே டாக்டர்ஸும் ரெடியாக இருக்காங்க, பெட்டிலிருந்து எல்லாமே ரெடியாக இருக்குது. அங்கே போயிட்டு ஐஸ்வர்யாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும்போது உடம்பு வந்து நிறைய ரியாக்ஷன் காட்டுது, வாந்தி வர, எந்திரிச்சு ஒரு மாதிரி பண்ண, வாந்தி வர, முழிச்சு பார்க்க, கண்ணை மூட, இந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போது ஈஸ்வரி அந்த கண்ணாடி வழியை எட்டி பார்த்துட்டு, ஐயோயோ போச்சு, ஐஸ்வர்யா உயிரோடையாவது இருந்திருப்பா, இவ கூட்டிகிட்டு வந்து கொல்ல பார்க்குறா, இங்கே பாருங்க எல்லாரும் அப்படின்னு கத்துறாங்க. அப்போது அங்கே வந்த பெரிய டாக்டர் இருந்துட்டு, ஏமா உனக்கு என்னம்மா தெரியும், டாக்டரோட படிப்பை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா, ஏதாவது ஒரு டாக்டராவது எந்த பேஷண்ட்டையாவது கொல்ல நினைப்பாங்களாமா, அதுவும் படிச்சிட்ருக்கிற பொண்ணு தன்னோட வாழ்க்கையிலேயே ஒரு முன்னேற்றத்துக்கான வழியை தேடி காப்பாற்ற பார்க்குமா, கொல்றதுக்கு பார்க்குமா, என்னம்மா நீ அறிவு இருக்குதா இல்லையா, சார் தயவு செஞ்சு இந்த அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க, இங்கே இருக்கிறவங்க இந்த அம்மாவை வச்சுருந்தா இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கெட்ட பேர் உண்டு பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சேதுக்கிட்டேயும் ராஜாங்கத்துக்கிட்டேயும் இந்த ஈஸ்வரி கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், சேதுவும் ராஜாவங்க இப்போ அமைதியாக இருக்க போறியா இல்லையா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லவும் தான் ஈஸ்வரியா அமைதியாக இருக்காங்க. ஒரு வழியா தமிழ்ச்செல்வி வந்து ஐஸ்வர்யாவோட உயிரை காப்பாற்றிடுறாங்க. தமிழ்ச்செல்வி கொடுத்த வாக்குப்படியே ஐஸ்வர்யாவும் எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க. எந்திரிச்சு உட்காந்த ஐஸ்வர்யா, ஐயோ நான் பொழைச்சிட்டேனா, எனக்கு அப்படியே ஏதோ சாவோட எல்லைக்கே போன மாதிரி இருந்ததே, என்னை காப்பாற்றிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா எந்திரிச்சு உட்காரும். அப்போ நர்ஸ் வந்து வெளியில் இருந்த அவங்க குடும்பத்து ஆளுங்களெல்லாம் உள்ள வர சொல்கிறாங்க. இப்போ ஐஸ்வர்யாவோட வீட்டு ஆளுங்க கூட சேதுவும் போகிறாங்க. ஐஸ்வர்யா வீட்டு ஆளுங்களை விட சேதுவை ஃபஸ்ட்டு பார்த்து, மாமா என்னை காப்பாற்றிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஐஸ்வர்யா, உன்னை காப்பாற்றுறது நாங்கள் இல்லை, தமிழ்ச்செல்வி தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவுக்கு மீனாட்சி நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லி லெட்டர் எழுதுனப்போ மீனாட்சி கையை பிடிச்சி இழுத்ததும், இப்போ வந்து விஷப்பூச்சி கடிச்சப்போ தமிழ்ச்செல்வி காப்பாற்றினதும், இதையெல்லாம் நினச்சி ஐஸ்வர்யாவோட கண்ணில் கண்ணீராக வருது. சேது ஓடி போய் ஐஸ்வர்யாவோட கையை பிடிச்சிட்டு, சாரி ஐஸ்வர்யா, உன்னோட ஃபீலிங்ஸ் எதுவுமே நான் இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டதே இல்லை, என்னை மன்னிச்சிரு ஐஸ்வர்யா, இப்போ உனக்கு உடம்பு சரியாயிருச்சா, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்கறையாக கேட்டுட்ருக்காரு. அதை கேட்ட ஐஸ்வர்யா, நான் சீக்கிரமாக தமிழ்ச்செல்வியை கூப்பிடுங்க, நான் தமிழ்ச்செல்வியை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. தமிழ்ச்செல்வியும் வேகமாக உள்ளே வர்றாங்க. ஐஸ்வர்யா சரியாயிட்டியா, நல்லா இருக்கியா இப்போ அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேங்க்கா, உங்களோட புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கேன், செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்விகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அங்கேருந்து எல்லாருமே என்னடா இது இவ எதுக்கு மன்னிப்பு கேட்குறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வர்றாங்க. என்ன விஷயமா இருக்குன்னு சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நாளைக்கு எபிசோட்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.